வணக்க மக்களே. பெருமாளுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை கும்பிட்றோம் பெருமாளை. காலையில் பூஜை வேலை முடிஞ்சுதுங்க. இது மாதிரி ஒரு சொம்பு எடுத்து அதுக்கு துளசி சாமந்தி பூ கட்டி அதில் 3 கை அரிசி போட்டு பாப்பா கோவிந்தா போட வந்தால் கோவிந்தா போட்டால் ஏதோ நம்ம கையில் இருக்கிறது காசோ அரிசியோ போட்டு அந்த அரிசி எடுத்துன்னு பொங்கல் செய்யணும். ஒரு 5 வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. எடுத்து போட்டு அந்த அரிசியில் தாங்க இன்றைக்கி பொங்கல் செஞ்சு வச்சேன். இது மாதிரி நாமம் போட்டு கேஸில் தான் செஞ்சேன். கொஞ்சம் அரிசி பொங்கலுக்கு எடுத்துக்கினேன், கொஞ்சம் அரிசி சாப்பாட்டுக்கு எடுத்துக்கினேன். அதில் சிறுபருப்பு போட்டு கழுவி ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி திருப்பதி லட்டுங்க, தேங்காய் சாதம், தயிர் சாதம், ஒயிட் ரைஸ், புளி சாதம், கருணக்கிழங்கு வறுவல், சுண்டல், எல்லாம் காய்கறி போட்டு சாம்பார், பாயாசம், ஜவ்வரிசி பால் பாயாசம், சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம், லெமன் சாதம், வடங்க. இவ்வளோ தான் பெருமாளுக்கு இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்ன செய்வாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பெருமாளுக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாம் வச்சு பெருமாளை அலங்கரிச்சிட்டாங்க வீட்டில். இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே, 18வது வருஷம் மாதிரி எடுத்து வைக்க போகிறாங்க. எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி பெருமாள் கும்பிடுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாங்கள் வெளியே எடுத்துன்னு போய் சாமி தேங்காய் உள்ளே உடச்சிட்டு வெளியே தாங்க தட்டு வச்சு கும்பிட்டு பொங்கல் மாவிளக்கு போட்டு மறுபடியும் உள்ளே ஒரு கோவிந்தா போடுவோம். இது மாதிரி தான் வெளியே எடுத்துன்னு போய் கும்பிடுவோம். ஒரு தட்டில் மாவிளக்கு, சக்கரை பொங்கல், தயிர் ஊற்றி. ஏழு கற்பூரம் வைக்கணுங்க. வெளியே இருந்து உள்ளே அழைச்சின்னு வர்ற மாதிரி இது பெருமாளையே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 குட்டீஸுங்களும் கேக் வெட்ட விடலை.